மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்னடா மறுபடியும் தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பலரையும் யோசிக்க வச்சிருக்கு. இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வடக்கிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். அதாவது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதா தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் வட மாநிலங்களுக்கு போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வடக்கிலையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. லோக்சபா தேர்தல் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 7 கட்டங்களாக நடைபெற இருக்குது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே தீவிரமடைஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு திமுக சார்பாக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள்னு எல்லாரும் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு ஒரு வழியாக 19ஆம் தேதி தேர்தல் முடிவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் திமுகவினர் பயங்கரமான உற்சாகத்தில் இருக்காங்களாமா. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ தொண்டர்கள்ட்டையும் நிர்வாகிகள்ட்டையும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காராமா. அந்த வகையில் பார்க்கும்போது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த வகையில் ரிப்போர்ட் இருக்குது, அதோட எந்த இடங்களில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும், இழுபறி இருக்கும் அப்படின்னு மொத்தமாக 40 தொகுதிகள் சம்மந்தப்பட்ட செய்திகளையும் அறிக்கைகளையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்காராமா. இதிலிருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்கிறாராமா. அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அதற்கான திட்டமிடுதலும் இப்போ நடைபெற்று வருதாமா. முதல்வர் ஸ்டாலினோட இந்த பிரச்சார பயணத்திற்கான தேதிகள் இடங்கள் எல்லாமே ஷெட்யூல் பயங்கரமாக தயாராகிட்டு வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் விறுவிறுப்பாக அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் பலரும் சந்தித்து பேசிட்டு வரக்கூடிய நிலையில் வட மாநிலங்களுக்கும் தான் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த விஷயம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறி இருக்கு. ஒரு கட்ட தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் வரும் 26ஆம் தேதி 2வது கட்ட லோக்சபா தேர்தல் 89 லோக்சபா தொகுதிகளில் நடைபெற இருக்குது. அதற்கான பிரச்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா இன்று மாலையோட ஓய்வடையுது. அடுத்ததாக 3ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரங்களும் தீவிரமடைய இருக்குது. 3ஆம் கட்ட தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்கள்லையும் 4வது கட்ட தேர்தலாக பார்க்கும்போது ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களையும் 5ஆம் கட்டமாக பார்க்கும்போது மகாராஷ்டிரா 6ஆம் கட்ட தேர்தலாக பார்க்கும்போது டெல்லி ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும்பாலான தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. இந்த சூழலில் தான் டெல்லி உள்ளிட்ட பல வட மாநிலங்களையும் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வட மாநிலங்களில் அதிகமாக கவனம் செலுத்த போகிறாங்களாமா. ஏன்னா வட மாநிலங்களில் அதிகமான இந்துக்கள் ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்க இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில நாட்களில் ஸ்டாலின் அவர்கள் எந்தெந்த ஊருக்கு எப்போ போக போகிறாரு, எங்கே பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறத முழு தகவலும் இப்போ வெளியாக இருக்குது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தா கண்டிப்பாக திமுகவுக்கு முக்கிய இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொள்றதா வட மாநிலங்களுக்கு போகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் திமுக தொண்டர்கள் எல்லாருமே மிகுந்த உற்சாகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.